சண்முகநகர் நலச்சங்கம் சார்பில் இன்று மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் எதற்காக என்றால், மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் 2023ஆம் ஆண்டு சண்முகநகர் நலச்சங்கத்திற்கு அங்கு உள்ள மக்களுக்கு பயன்பாட்டிற்காக ஒரு பூங்கா ஒன்று 6வது கிராஸில் அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றார். அந்த பூங்கா அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றதோடு சரி, இன்று வரை பணிகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. அது குறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடமும் சரி, மாநகராட்சி மேயரிடமும் சரி வலியுறுத்தியும் இதன் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் பின்பு மீண்டும் அமைச்சர் அவர்களிடம் போய் முறையிட்டோம். அவரும் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன் இன்று வரை பணிகள் மேற்கொள்ளவில்லை, உடனே செய்யுங்கள் என்று கூறினார். திரும்ப நாங்கள் மாநகராட்சி மேயரையும் அனைவரையும் சந்தித்த போது, இந்த பணிகளை மேற்கொள்ள உங்கள் கவுன்சிலர் தான் தடையாக இருக்கிறார், ஆகையால் தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட முடியவில்லை என்று கூறினார். அதன் விளைவாகத்தான் நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு செய்திருந்தோம். ஆனால் அந்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நாங்கள் உயர்நீதிமன்றம் மூலியமாக அனுமதியும் பாதுகாப்பும் வாங்கி வந்து இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம். இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு அமைச்சருக்கும் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. 2000 மக்கள் பயன்பாட்டிற்கு உண்டான ஒரு பூங்காவை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கும் விதத்தை இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மாநகராட்சி மேயர் அவர்களும் அனுமதிக்கிறார்களா என்ற ஐயம் எங்களுக்கு எழப்படுகிறது. ஆகையால் தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். எனவே இந்த போராட்டத்தை கவனத்தை கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பூங்கா பணியினை மேற்கொள்ள உதவி கூறுமாறு சண்முகநகர் நலச்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சி. முத்துமாரி, சட்ட ஆலோசகர், சண்முகநகர் நலச்சங்கம். தடை பண்ணுறது யாருன்னா, எங்களுக்கு கவுன்சிலர் திரு நாகராஜ் அவர்கள். அவரை குற்றச்சாட்டில் அதான் உண்மை. அவரை குற்றச்சாட்டுற விதமாக மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளே அவரை தான் சொல்கிறாங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம், அவர் தடுக்கிறாரு. ஏன்னா நாங்கள் அனுமதி வாங்கினதுக்கப்புறம் அமைச்சர் அடிக்கல் நாட்டில் இடத்த 6வது கிராஸில் அடிக்கல் நாட்டியிருக்காரு. நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிய பின்பு எங்கள் நலச்சங்கத்துக்கு எதிரே ஒரு ஃப்ளெக்ஸை வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காருன்னா, பிரான்சிஸ் ஸ்கூல் பக்கத்தில் நீர்த்தேக்க தொட்டி அருகாமையில் 1 கோடி ரூபா செலவில் பூங்கா அமைய இருக்கிறதா போட்டிருக்காரு. அமைச்சரே 2024 அடிக்கல் நாட்டி